வணக்கம். செல்வாஸ் ரிவ்யூ காணொளிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். இன்னைக்கு வந்து ஒரே பிஸி டேவாக இருக்குது கிரிக்கெட் வேர்ல்டில். நம்ம ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா 2 போட்டிகள் இன்னைக்கு நடக்க இருக்கிறது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் ராஜஸ்தான் ராயல்ஸ் முதல் போட்டியிலையும், அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அண்ட் சிஎஸ்கே வந்து 2வது போட்டியிலையும் விளாட்றாங்க. அதே நேரத்தில் இப்போதைக்கு வந்து பார்த்தோம்னா பாகிஸ்தானும் நியூசிலாந்தும் ஒரு T20யில் விளையாடிட்டு இருக்காங்க. இது வந்து ஆல்மோஸ்ட் டிசைடர் அந்த சைடில். ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம வந்து இன்னைக்கு ஐபிஎல்ல என்னென்ன போட்டிகள் நடக்குது, எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதனோட ப்ரிவியூவை போகலாம், பார்க்கலாம். இப்போ வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாடா ஐபிஎல் 2025ஓட 2வது போட்டி. எஸ்ஆர்ஹெச்சும் ராஜஸ்தான் ராயல்ஸும் ஹைதராபாத்தில் விளையாடுறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி எஸ்ஆர்ஹெச்சோட ஹோம் கிரவுண்ட் வந்து ஹைதராபாத். அவங்க வந்து அவங்களோட ஹோம் அட்வான்டேஜை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு கூடுமான வரலும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அந்த 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 பாவனையில் தான், அந்த தோரணையில் தான் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. அதே போல் அவங்க சைடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஒரு டீமும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சைடில் வந்து ஸ்குவாட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நிறைய மாற்றங்கள். லாஸ்ட் இயரில் இருந்த ஆட்களையே ரீட்டைன் பண்ணாமல் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க எஸ்ஆர்ஹெச்சில் வந்து கிளாசன் விக்கெட் கீப்பராக இருக்கார். கம்மின்ஸ் வந்து கேப்டன் லாஸ்ட் இயர் இருந்தார். அபிஷேக் சர்மா, ட்ரேவிஸ் ஹெட் நம்ம சொல்லவே தேவையில்லை, இஷாந்த் கிஷன், நிஸ்திஷ் ரெட்டி, அபினவ் மனோகர், சச்சின் பேபி, அப்புறம் ஹர்ஷல் பட்டேல் இருக்கார், ஜாம்பா இந்த ஸ்பின்னர், முகமது ஷாமி இருக்கார், ராகுல் சஹார் இருக்கார், ஜாதவ் உத்தரகண்ட் இருக்கார். இந்த மாதிரி மல்டர், அப்புறம் டெய்ட், சிம்ரஜித் சிங் லாஸ்ட் இயரில் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு பவுலிங்கை சில இடங்களில் பஞ்சாப்காக அவர் விளையாடும்போது வெளிப்படுத்தினார் கடந்த ஆண்டுகளில். அதே போல் சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேனியல் விட்டோரி ஹெட் கோச்சாக இருக்கார். ஹெல்மெட் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கோச். முத்தையா முரளிதரன் அவர் சன்ரைசர்ஸோட ஆஸ்தான ஸ்பின் பவுலிங் கோச். ரயன் குக் இருக்கார். ஜேம்ஸ் ஃப்ராங்க்லின் இருக்கார். ஸோ அதே போல் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு வந்து இந்த இன்ட்ரீம் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார், பராக் இருக்கார். அதுக்கு வந்து துருவ் ஜுரேல் வந்து விக்கெட் கீப்பராக இருக்கார். ஜெய்ஸ்வால் இருக்கார். சஞ்சு சாம்சன், நிதிஷ் ராணா, ஹெட்மயர் அப்படின்னு சொல்லவே தேவையில்லை, ஹெட்மயர் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கடுத்து சுபம் துபே, ஹஸ்ரங்கா, அப்புறம் ஜாஃப்ரா ஹார்ச்சர் இருக்கார். தேஷ்பாண்டே, சந்தீப் சர்மா, ஃபரூக்கி நல்ல ஒரு அற்புதமான பவுலர் அவர். நம்ம கடந்த போட்டிகளில் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி உங்களோட லைனப் போய்கிட்டு இருக்கு. அதே போல் சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஷேன் பாண்ட், நியூசிலாந்தோட பெரிய ஜாம்பவான் பவுலர், அவர் வந்து பவுலிங் கோச்சாக இருக்கார். அதுக்கடுத்து யாகின் ஃபீல்டிங் கோச்சாக இருக்கார். விக்ரம் ரத்தோர் பேட்டிங் கோச், நம்மளோட முன்னாள் தொடக்க வீரர் அந்த இந்திய அணிக்கு. அவர் வந்து அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகுல் டிராவிட் இந்திய அணியோட கோச்சாக இருந்தார். இப்போ அவர் வந்து அவரோட டென்யூர் முடிஞ்சதால் ராஜஸ்தான் ராயல்ஸு கோச்சாக இருக்கார். ஸோ ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துட்டோம் இந்த முதல் போட்டியை பற்றி. 2வது போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கேவும் மும்பை இந்தியன்ஸும் சென்னையில் விளையாடுறாங்க. ஸோ இந்த போட்டி வந்து கண்டிப்பாக சிஎஸ்கே அவங்களோட ஹோம் அட்வான்டேஜ். பட் அதே நேரத்தில் மும்பை இந்தியன்ஸ் வந்து நம்ம சொல்லவே தேவையில்லை, நிறைய முறை அவங்க வந்து ஒரு 2-3 முறை வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கேவை சென்னையில் அப்செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதற்குண்டான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும். பட் இன் எனி கேஸ் யார் வந்து அந்த அட்வான்டேஜை நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க, அந்த டைமில் யார் எப்படி விளாட்றாங்க அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய போட்டிகள் முடிவில் தெரிய போகுது. ப்ராபபிள் 11s கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா த மெயின் ஸ்ட்ரீம் பிளேயர்ஸ் வந்து எல்லாருமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம சிஎஸ்கேயில் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வின் விளையாடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்க்கலாம். கேப்டன் வந்து கெய்க்வாட் இருக்கார். தோனி விக்கெட் கீப்பர், கான்வே இருக்கார். ரச்சின் ரவீந்திரா, விஜய் சங்கர், ரவீந்திர ஜடேஜா, சிவம் துபே, சாம் கரன், அஸ்வின், பத்திரனா இருக்கார். நம்ம லாஸ்ட் இயர் வந்து நல்ல ஹெல்ப் பண்ணினார். நககோட்டி இருக்கார். எலிஸ் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி லைனப் போய்கிட்டே இருக்குது. ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் வந்து ஹெட் கோச்சாக கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காரு.
குமார் ஹெரிக்சன், மைக்கேல் எஸ்ஸி பேட்டிங் கோச்சாக இருக்கார். ஸோ மும்பை இந்தியன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லவே தேவையில்லை. சூரியகுமார் யாதவ் இந்தியாவோட T20 கேப்டன், அவர் கேப்டன் இருக்கார். ராபின் மின்ஸ் விக்கெட் கீப்பர், ரோஹித் சர்மா இருக்கார், வில் ஜாக்ஸ் இருக்கார், திலக் வர்மா, தீர், ரிக்கெட்டன், சாண்டனர், பும்ரா, டாப்லே, பவுல்ட், சஹார், பாஷ், முஜீப், ஹர்திக் பாண்டியா சமீபத்தில் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் நம்ம ஆள் கலக்கினார். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு லைனப் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ப்ராபபிள் 11 அப்படின்றதுல மெயின் ஸ்ட்ரீம் பிளேயர்ஸ் ப்ளஸ் சில செகண்ட் லைன் பெஞ்ச் ஸ்ட்ரெங்த்தையும் ரெண்டு டீமுமே கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த இடத்துல தான் போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக இந்த 3 போட்டிகளுமே 3 போட்டின்னும் போது இன்டர்நேஷ்னல் போட்டி ஒன்று, இந்த லீகில் இருக்கிற 2 போட்டிகளுமே வந்து கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய விருந்தாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், நம்மளோட ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து வரும் காணொலிகளில் பார்த்தீங்கன்னா போட்டிகளோட ரிவ்யூ முடிவுகள் மற்றும் அதனோட ரிவ்யூவை பார்க்கலாம். காணொலி கண்டதுக்கு நன்றி, வணக்கம்.